நம்மள நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இஜெட்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸுங்கிறது என்ன, ஒய்ங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஆன்சர் வரணுங்கிறது. இப்போ நம்ம டோ இஜெட், அதாவது ரைட் சைடு கொடுத்துருக்கிறது ரைட் சைடு மட்டும் நம்ம எடுத்து ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடு ஆன்சர் வந்துடும். ரைட் சைடு மட்டும் எடுத்து ஃபைன் பண்ணுறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், டோ இஜெட் பை டோ ஆர், நெக்ஸ்ட்டு டோ இஜெட் பை டோ தீட்டா. அதுக்கப்புறம் அதை ஃபைன் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, கொடுத்துருக்கிற கிவன் கண்டிஷன் இஜெட்டுங்கிறது என்ன, எக்ஸுங்கிறது என்ன, ஒய்ங்கிறது என்ன. ஃபஸ்ட்டு என்னது டோ இஜெட் பை டோ ஆர், டோ இஜெட் பை டோ ஆர். அதுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறோம். 2 டைம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா எழுதிக்கிறோம். அந்த ஃபார்முலாவில் டோ இஜெட் பை டோ எக்ஸ் ஃபைன் பண்ண மாட்டோம். அதாவது அடுத்த டைமில் டோ எக்ஸ் பை டோ ஆர் இருக்குது. அப்போ எக்ஸை ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். எக்ஸு தெரியும், ஆரை பொறுத்த பண்ண ஆர் 1 ரிமைனிங் காஸ் தீட்டா தான். அதே மாதிரி டோ இஜெட் பை டோ ஒய் அப்படியே வச்சுக்கிட்டோம். ஒய்யை ஆரை பொறுத்து ஆறுங்கிறது 1 அப்புறம் சைன் தீட்டா மட்டும். ஓகேவா, இப்போ டோ இஜெட் பை டோ ஆர் ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது டோ இஜெட் பை டோ தீட்டா, டோ இஜெட் பை டோ தீட்டா. சேம் இதே ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அப்படியே வச்சுக்குவோம். ரிமைனிங் டைமில் எக்ஸை தீட்டா பொறுத்து பண்ணணும், ஒய்யை தீட்டா பொறுத்து பண்ணணும். சேம் அதே தான். எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இருக்குது. பண்ணால் மைனஸ் ஆர் சைன் தீட்டா, அதேமாதிரி ஆர் காஸ் தீட்டா அப்படிங்கிறது கிடைக்கிறது. இதில் கொஷினில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 1/r இருக்குது டோ இஜெட் பை டோ தீட்டாவுக்கு. அப்போ டோ இஜெட் பை டோ தீட்டாவுக்கு 1/r மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா, மல்டிபிள் பண்ணும்போது என்ன, இந்த செகண்ட் ஈக்குவேஷனுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் அண்டு ஆடிங், அதாவது 1வது ஈக்குவேஷனையும் 2வது ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1வது ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் இருக்குது, ஸ்கொயர் பண்ணுறோம். அதாவது a + b ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, அப்போ அந்த ஃபார்முலா வடிவில் இங்கே எழுதுனா 3 டைமாக பிரிப்போம். ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், 2ab டைம். அதே மாதிரி தான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், 2ab டைம். 2ab கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் போடும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். கேன்சல் பண்ணதை போக ரிமைனிங் ஆன்சர் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ.